ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். என்னப்பா தமிழ்நாட்டு அரசியல்ல வாழ்க்கை ஒரு வட்டண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி அடுத்தடுத்து செம்ம ட்விஸ்டா நடந்துட்டு இருக்குல்ல. இன்னைக்கு நம்ம வீடியோல ரெண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி ரொம்ப ஓபனா அலச போறோம். ஒண்ணு, நடிகரும் அரசியல் புரோக்கருமான கருணாஸ் அடித்த அதிரடி அந்தர்பல்டி. அடுத்தது, டிவிகே தரப்புல இருந்து ஆதவ் அர்ஜுனா பேசிய சனாதன பேச்சு பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. அதெல்லாம் என்னன்னு டீடைலா ஒன் பை ஒன்னா பாப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே பண்ணிடுங்க. சரி, ஃபர்ஸ்ட் மேட்ருக்கு வருவோம். சோஷியல் மீடியா பக்கம் போனாலே இப்போ ஒரு போட்டோ பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. கூவத்தூர்ல எடுத்த ஒரு பழைய போட்டோவை வச்சு நெட்டிசன்கள் பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இங்க நம்ம பார்க்க வேண்டியது போட்டோவை இல்லைங்க, கருணாஸ் அண்ணனோட பேச்சதான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்கள பத்தி வெறும் திரைப்பிரபலம் மட்டும் இருந்தா போதுமா, கொள்கை வேண்டாமா அப்படின்னு கரூர்ல எல்லாம் வச்சு பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ தேர்தல் முடிவுகள் வந்து மக்கள் ஒரு தெளிவான மாற்றத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே டோட்டலா யூட்டன் அடிச்சிருக்காரு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணப்பா அப்படின்னு கடந்து போக முடியல. ஏன்னா ஒரு தலைவன்னா தப்பு நடக்கும்போது அதை ஏத்துக்கிற மனதைரியம் வேணும். அப்துல் கலாம் ஐயா அழகா ஒரு விஷயம் சொல்லுவாரு, தோல்வி வந்தா அதுக்கு நான் தான் பொறுப்பு, பட் அதுவே வெற்றி கிடைச்சு அதுக்கு என்னுடைய குழுவினை தான் காரணம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்க கணிப்பு தப்பாயிடுச்சு, மக்கள் தீர்ப்பு தான் பெருசுன்னு ஓப்பனா ஒத்துக்கிட்டா கருணாஸ். உங்க இமேஜ் இன்னும் கூடும்ல. ஆனா இங்க அப்படி நடக்கலையே. அததான் மக்கள் இப்போ கேள்வியா கேக்குறாங்க. சரி, அடுத்தபடியா இப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கிறது ஆதவ் அர்ஜுனா அவர்களின் பேச்சுதான். டிஎம்கேவை விமர்சிப்பவர்கள் சிலர் அண்டா அப்படின்லாம் சொல்றாங்க. அது அவங்க தனிப்பட்ட விமர்சனம். ஆனா இப்போ டிவிகேவை சுத்தி ஒரு புது கட்டமைப்பை உருவாக்க பாக்குறாங்க. இந்த கட்சி ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கானது அப்படின்னு போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்றாங்க. இந்த குற்றச்சாட்டுக்கு தீனி போடுற மாதிரி தான் ஆதவ் அர்ஜுனா பேச்சும் இருக்கு. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசும்போது, என்ன கிறிஸ்தவ இஸ்லாமிய சகோதரர்கள் தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க, நான் அவங்க கொள்கையில உறுதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ உங்களுக்கு ஹிந்துக்கள் ஓட்டே போடலையா? மனசுல ஏதோ ஒரு ஓரத்துல அவங்க மேல அதிருப்தி இருக்கிறாங்கன்னு சந்தேகம் மக்களுக்கு வருதும்ல. விஜய் அவரோட பாலிசி என்ன? மதசார்பற்ற கொள்கை. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாரையும் சமமா நடத்துறதுதான். பெரியாரோட கடவுள் மறுப்பை தவிர மத்த சமூக நீதி கொள்கைகளை ஏத்துக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது கட்சியின் நிர்வாகிகள் இப்படி பேசுறது, விஜய் அவர்கள் இவ்ளோ நாள் கஷ்டப்பட்டு உருவாக்குன அந்த நியூட்ரல் இமேஜை டேமேஜ் பண்ணிடுமோன்னு அவரோட டிவிகே கட்சியின் தொண்டர்களே யோசிக்கிறாங்க. ஏன்னா இது அப்படியே திமுக காரங்க தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க பாப்பாங்க. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கொடுத்த ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. என்னன்னா, வட இந்தியாவில சனாதனம்னா அது ஹிந்து மதம், ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது ஏற்றத்தாழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கதான் மக்களோட கேள்வி ஆரம்பிக்குது. தமிழ்நாட்டுல எத்தனையோ சாதாரண பொதுமக்களுக்கு சனாதனம்னா என்னன்னே தெரியாது. அவங்க பாட்டுக்கு சாதி மதம் பார்க்காம அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்காங்க. எல்லா மத வழிபாட்டு தலங்களுக்கும் போறாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒட்டுமொத்தமா ஹிந்துக்களை மட்டும் டார்கெட் பண்ற மாதிரி பொதுப்படையா பேசினா அது மக்களுக்கு வலிக்கதானே செய்யும். சாதி ஏற்றத்தாழ்வு தப்பு தான், மூட நம்பிக்கை ஒழியணும் தான், அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா அதை ஏற்றத்தாழ்வுன்னு நேரடியா சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஒட்டுமொத்த இந்து மத நம்பிக்கையும் காயப்படுத்துற மாதிரி பேசாதீங்க அப்படிங்கிறது தான் சோசியல் மீடியாவில இருக்கிற பொதுமக்களோட ஒரே குரலா ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. டிஎம்கே செகண்ட் வெர்ஷன் மாதிரி செயல்படாதீங்க. இத மாதிரி பேசி பேசிதான் ஸ்டாலினை வீட்டுக்கு வழி அனுப்பி வச்சாங்க. நீங்க மறந்து விடாதீங்க, அந்த நிலைமை எதிர்காலத்துல உங்களுக்கும் வரக்கூடும். மக்களோட இந்த மனக்குமுறலையும் சோசியல் மீடியா விவாதங்களையும் தலைமைக்கு கொண்டு சேர்க்கறது தான் ஒரு மீடியாவா நம்மளோட கடமை. டிவிகே தரப்புல இருந்து இதற்கெல்லாம் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.